சமூகத்துல நான் ஒரு பொசிஷன்ல இருக்கேன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ்ல படிச்சேன் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். வேற காலேஜ்ல எங்கேயாவது படிச்சிருந்தா நானும் நல்லபடியா படிச்சிருப்பேன், ஏதாவது ஒரு வேலையில உட்காந்துருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா படிப்பு அப்படிங்கறது மாதிரி சோசியலா எங்க அச்சுலாம் பாத்தீங்கன்னா எப்பவும் இப்ப கூட நான் வந்து கிளாஸ் ரூம்ல கேட்டேன், டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வாட்டி கூப்பிட்டு போங்க. எப்பவுமே கிளாஸ் ரூம்ல வந்தாருன்னா டியர் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா காலேஜ் அனுபவம் வந்து மிகப்பெரியது. இந்த 4 வருஷம் கிடைச்ச நட்பு வட்டாரங்கள் எல்லாம் ரொம்ப லைஃப்ல வந்து இனிமே எங்கேயுமே கிடைக்காத விஷயம். அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நான் வந்து இந்த காலேஜில் படித்தது தான். நான் மறுபடியும் சொல்றேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த காலேஜில் படிக்கல அப்படின்னா நிறைய வாய்ப்பு இழந்திருக்கேன். நான் வந்து முன்னாடி சொன்னது பார்த்தீங்கன்னா உண்மை. நான் நம்ம காலேஜில் படித்ததுனால தான் நான் இந்த பொசிஷனில் இருக்கேன். இப்போ நர்சிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிசைன்ஸ்னு ஒரு ரிஸ்மிக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் கிளப்ல வந்து ஒரு ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சர்வீஸை கொடுத்து ஒரு நல்ல பொசிஷன் வந்துட்டு இருக்கேன். நம்ம காலேஜில் வந்து லியோ கிளப் இருந்ததுனால என்னால் ஈஸியாக லைன்ஸில் போக முடியும். எல்லாமே இப்போ நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 324 ஏரின்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வயசு, நம்ம தாத்தா வயசு, இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் நம்ம காலேஜ் தான். என்னால் படிக்க முடியலையேன்னு நான் இப்போ நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். உண்மை நிறைய ப்ராப்ளம் வந்தது. அந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக படிச்சிருந்தா வேலையாக இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் அன்னைக்கு நம்ம மேஜர் சார் சொன்னதே கேட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனால் இருந்தாலும் படிப்பு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். நம்ம காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவில் இருக்கு. அதனால இந்த சரௌண்டிங் தகுந்த தான் நம்மளுடைய எஜுகேஷன் எல்லாமே அப்போலேருந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நான் போன வாரம் சார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சேர்மன் சாரை பேசிட்டு கூட சொன்னேன், சார் முன்னைக்கு இப்போ வந்து காலேஜ் எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, நிறைய மாற்றங்கள் இருக்கு, இன்னும் நிறைய சேஞ்சஸ் வரும், அதர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நிறைய கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ்ல என்ன அறிமுகப்படுத்தினது எம்சிஏ பாலமுருகன் அவர் வந்திருக்காரு. அவர் தான் நம்ம ஊருக்கார பையனா இருக்க, நான் வந்து சொல்றேன் நீங்கள் வந்து என்எஸ்எஸ்ல வந்து சேருங்க, சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிவபிரகாசம் அண்ணா எங்கே இருக்கீங்க? சிவபிரகாசம் எந்திரிங்க கொஞ்சம், ஒரே நிமிஷம். இவர்தான் என்னோட குரு. என்எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் காலேஜுக்குள்ள அலோவ் பண்ணிட்டு இருக்க சேர்மனுக்கும் பிரின்சிபல் போனதா இருக்க ஃபீல் இல்லை. நான் இன்னும் படிச்சுட்டு தான் இன்னைக்கும் நான் வந்து காலேஜ் வந்து போயிட்டு தான் இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா 2009 பேட்ச்ல முடிச்சுட்டு போய் இன்னைய வரைக்கும் காலேஜ் வந்துட்டு இருக்க ஒரே ஒரு நான் மட்டும்தான். நான் நினைச்ச உடனே காலேஜ் எழுதி வந்துடுவேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எனக்கு ஒரு கேங் இருக்கு இந்த காலேஜில் இருக்காவா சார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய திறமைகள் இருக்கு. இப்போ அருண்மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ் லியோ இந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல எடுத்து சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அடுத்த செட்டு அந்த பையன் நான் தான் அவங்க கூட நின்று எல்லாமே வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணோம் கேம்ப்ஸ். இந்த என்எஸ்எஸ் கேம்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திறமைகளை வந்து வளர்த்து கொடுக்குது. அந்த சகிப்புத்தன்மையை நிறைய கற்றுக் கொடுக்குது. அந்த கேம்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் இப்படிலாம் கூட லைஃப் இருக்கா, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பழகிட்டு இருக்காங்க. இன்னொரு ரொம்ப அமைதியாக இருப்பாரு. கோவம் வந்துச்சுன்னா வராது, கோவம் வராது. அதை பற்றி ஏன் பேசிக்கிறீங்களா? இல்லை, நான் அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு
கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லிக்கணும். எனக்கு அந்த ஒரு